ஹாய் ஹலோ வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நான் 7 days சேலஞ்சுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பாடியில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, நீங்கள் எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணணும், உங்களுடைய பிஎம்ஆர் எவ்வளோ, பிஎம்ஐ எவ்வளோ, உங்கள் பாடியில் எவ்வளோ ஃபேட் இருக்குன்றதை நீங்கள் ஆரம்பத்திலே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் தான் அது ஒரு ஆரோக்கியமான வெயிட் லாஸாக இருக்கும். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கூகுளில் பிஎம்ஐ கால்குலேட்டர்னு டைப் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்டே வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது உள்ள போன உடனே ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் யூஎஸ் யூனிட்ஸ், மெட்ரிக் யூனிட்ஸ், அதர் யூனிட்ஸ் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் மெட்ரிக் யூனிட்ஸ்ல தான் ஸ்டாண்டர்டாக செலக்ட் ஆயிருக்கும். உங்களுடைய ஏஜ் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜெண்டர் செலக்ட் பண்ணிட்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல தான் அதில் ஃபில் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். வெயிட் கிலோகிராமில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஒரு செவத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை ஒட்டி நின்றுக்கோங்க. நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கால் ரெண்டுத்தையும் ரொம்ப அகலமாக வைக்கக்கூடாது, அப்படியே முட்டி மடங்கின மாதிரி வைக்கக்கூடாது. நீங்கள் எப்பயும் போல ஒரு ஸ்டிஃபாக நின்றுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு செவத்துல வந்து இப்படி சாஞ்சிக்கோங்க. சாஞ்சிட்டு உங்களுடைய தலை பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்படி ஒட்டின மாதிரி வைக்கணும். அந்த ஃபேஸோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா மேலே இப்படி தூக்குன மாதிரியும் கீழே பார்த்த மாதிரியும் இருக்கக்கூடாது. உங்கள் கண்ணு எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலில் உங்கள் ஃபேஸை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒரு பென் எடுத்துக்கோங்க. பெண்ணை கரெக்டாக உங்கள் தலையில் இப்படி படுக்க வச்ச மாதிரி ஃப்ளாட்டாக உங்களுடைய உச்சி தலையில இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க்கிங்கை வந்து ஒரு மெஷர்மெண்ட் டேப் வச்சு கரெக்டாக அளந்துக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட் டேப்ல பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது இன்ச்சு, கீழே வந்து கிட்ட இருக்கு பாருங்க நம்பர்ஸ், இதுதான் வந்து சென்டிமீட்டர் வரும். இது தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அது நீங்க உங்களுடைய ஹைட்டு எங்க வருதுன்றதை நீங்க கணக்கு பண்ணிக்கணும். 75 ஹைட் 180 சென்டிமீட்டர், வெயிட் 65 கிலோகிராம்னு இருக்கு பாத்தீங்களா. இதையே வந்து வெயிட்டை மட்டும் ஒரு 100 கிராமா மாத்தி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இவர் வந்து ஒபேசிட்டியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காரு. அதாவது அந்த கீழே வந்து அதோட ரிசல்ட்ல என்னென்ன பண்ணணும், எவ்வளவு வெயிட் குறைக்கணும்ன்றது அதுல போட்டிருக்கோம். அதுல 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா அவர் 19 கிலோ குறைக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வெயிட் கம்மி பண்ணணும்னு அதுல காட்டுதோ அதை அப்படியே நீங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு வெயிட் காட்டுதோ அதுல நீங்க 80% தான் நீங்க குறைக்கணும். ஏன்னா பேலன்ஸ் 20% வந்து நீங்க 80% கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது குறைக்கணுமா வேணாமான்றது தெரியும். ஏன்னா எல்லாருடைய ஜெனட்டிக்கும் சரி, எல்லாருடைய மசில் மாஸ், அவங்களுடைய பாடியில எவ்வளவு ஃபேட் இருக்கு, அவங்களுடைய போன் டென்சிட்டி, இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வந்து அந்த 20% குறைக்கணுமா வேணாமான்றதை நம்ம முடிவு பண்ணணும். இல்ல உங்களுடைய பாடியில எவ்வளவு வெயிட் நீங்க குறைக்கணும்னு கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பாடியில எவ்வளவு ஃபேட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப பார்க்கலாம். அதே ஹோம் பேஜ்ல மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 கோட் இருக்கும் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல 2வது ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் கால்குலேட்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுல என்னென்ன கால்குலேட்டர்னு லிஸ்ட் வரும். அதுல 3வது பாடி ஃபேட் கால்குலேட்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ், வெயிட், ஹைட் சென்டிமீட்டர்ல, நெக்கு, வெயிஸ்ட் இது எல்லாமே சென்டிமீட்டர்ல போடணும். ஸோ அதை எப்படி அளவு எடுக்கலாம், அதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்க கழுத்தோடைய சென்டர். இந்த டேப்பை வந்து ரொம்ப இழுக்கவும் கூடாது, அதே மாதிரி ரொம்ப கழுத்தை நெரிச்சியும் நீங்க அளவு எடுக்கக்கூடாது. ஒரு கேஷுவலா ஜஸ்ட் டச் பண்ற மாதிரி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு எண்டை வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டா. அதுக்கப்புறம் அந்த இடத்த எங்க வருதுன்னு பார்த்து உங்க ஃபிங்கராலேயே கரெக்டா அதை வந்து நீங்க டச் பண்ணி பார்த்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்றத நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. வேஸ்டோடைய மெஷர்மெண்ட் கேட்கும். வேஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொப்புள் இருக்கு பாத்தீங்களா, பெல்லி பட்டன், கரெக்டா அதை சுத்தி தான் நீங்க வந்து மெஷர் பண்ணணும். பெல்லி பட்டன் சுத்தி அதே மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்பவும் உள்ள இழுத்துக்க வேணாம். கரெக்டா எவ்வளவு வருதுன்றதை கேஷுவலா வச்சு எடுங்க. ஸோ இதுல ஆல்ரெடி கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு எப்படி செக் பண்ணலான்றதை நான் சொல்றேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணா மேல வர அந்த ரிசல்ட், அதுக்கப்புறம் அந்த டீடைல்ஸ்லாம் வரும். இதுல 2வது நீங்க என்ன கேட்டகரியில இருக்கீங்க, அதாவது பாடி வந்து ஃபிட்டா இருக்கீங்களா இல்ல ஒபேசிட்டியா இருக்கீங்களான்றதை காட்டும். 3வது பாத்தீங்கன்னா உங்க பாடியில எவ்வளவு ஃபேட் இருக்குன்றதை காட்டும். 4வது ஃபேட் இல்லாம உங்க பாடி மாஸ் மட்டும் காட்டும். 5வது பாத்தீங்கன்னா உங்களுடைய மொத்த வெயிட்ல எத்தனை % உங்க பாடியில ஃபேட் இருக்கணும்ன்றதை காட்டும். இப்போ இதுல 6வது பாயிண்ட் தான் வந்து எவ்வளவு வெயிட் நம்ம கம்மி பண்ணணும்ன்றதை அதுல காட்டும். ஸோ நீங்க உங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்க செக் பண்ணும்போது இது எல்லாமே லைனா செக் பண்ணுங்க. இதுல இந்த 6வது பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் லூஸ்ன்னு இருக்கும், அதாவது பாடி ஃபேட் லூஸ்ன்னு இருக்கும். அது வந்து எவ்வளவு இருக்கோ அந்த வெயிட் தான் நீங்க வந்து குறைக்கணும். அந்த அளவுக்கு தான் உங்க பாடியில எக்ஸ்ட்ராவா இருக்க ஃபேட். ஸோ அதை நீங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வெயிட்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி செக் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலா வெயிட்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் செக் பண்ணணும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும். உங்க டெய்லி கேலரிஸ் இன்டேக் மட்டும்தான், நீங்க எவ்வளவு கேலரி சாப்பிடணும்ன்றத மட்டும்தான் அதை டெய்லி செக் பண்ணணும். ஸோ அந்த கேலரிஸ்லாம் நம்ம எவ்வளவு சாப்பிடணும்ன்றதை இப்போ நான் சொல்றேன். அதே மாதிரி ஹோம் பேஜ்ல மேல அந்த ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபிட் அண்ட் ஹெல்த் கால்குலேட்டர் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. அடுத்தது அந்த லிஸ்ட் வரும். அதுல பிஎம்ஆர் கால்குலேட்டர்னு இருக்கும் 4வது, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் உங்களுடைய ஏஜ், ஜெண்டர், ஹைட், வெயிட்
அந்த ஹைட் வந்து சென்டிமீட்டர்ல போட்டுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி இதில் இருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸை நம்ம கால்குலேட் பண்ணும்போது மேலே எவ்வளோ கேலரிஸ்னு காட்டும். இது என்னன்னா நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எனர்ஜி வேணும். அதாவது நம்ம மூச்சு விடுறதுல இருந்து நம்ம பாடியில் இருக்க ஹார்கன்ஸ், ஹார்மோன்ஸ் இது எல்லாமே வேலை செய்யறதுக்கு எனர்ஜி வேணும். ஸோ இந்த எனர்ஜி எவ்வளவு நம்ம பாடியில் செலவாகுது அப்படின்றது தான் பிஎம்ஆர். ஸோ நம்ம பிஎம்ஆர் செக் பண்ணும்போது எவ்வளோ கேலரிஸ் காட்டுதோ அதுதான் நம்ம ஒரு நாளைக்கு பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக செலவு பண்ற எனர்ஜி. அந்த எனர்ஜியை தான் கேலரிஸ்னு சொல்லுவோம். பட் ஆனா பிஎம்ஆர்ல காட்டுற கேலரியை வந்து உங்களுடைய ஒரு நாள் மெயின்டெனன்ஸ் கேலரி நினைச்சக்கூடாது. அதுக்கு கீழே ஆக்டிவிட்டி லெவல்னு போட்டுருக்கு பாருங்க. அதுலதான் உங்களுடைய மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளோன்றதை நீங்க பார்க்கணும். ஸோ யார் எவ்வளோ கேலரி சாப்பிடலாம்னு நான் சொல்றேன். இப்போ வந்து லிட்டில் ஆர் நோ எக்ஸசைஸ்னு இருக்கிறதுல யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யறவங்க, அதே மாதிரி அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா இல்லாதவங்க, டிராவல் ஒர்க் அதிகமா இல்லாம நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் மட்டுமே பாக்குறவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல வர்றது நோ எக்ஸசைஸ், லிட்டில் ஆர் நோ எக்ஸசைஸ் அந்த கேலரி தான் உங்களோட மெயின்டெனன் கேலரி. அது வந்து டிராவல் கேட்டகரியும் இண்டோர்ல ஒர்க் பண்ற கேட்டகரியில இருக்கவங்களும் இவங்க 2 பேருக்குமே எக்ஸசைஸ் 1 to 3 times வீக்னு காலம்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல வர கேலரிஸ் உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதுதான் உங்களுடைய ஒரு நாள் மெயின்டெனன்ஸ் கேலரி. இப்போ 4 to 5 times வீக்னு இருக்கு பாருங்க, அதுல வர கேலரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த கேலரிஸ் வரும். ஸோ அதுலயே வந்து அவங்க ஒர்க் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த கேலரிஸே மெயின்டைன் பண்ணலாம். ஒர்க் கம்மியா இருக்க டைம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 to 3 times வீக்னு தான் கணக்கு வைக்கணும். நீங்க 3 கேட்டகரியில இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இல்லாத டைம், ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருக்க டைம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு நோ எக்ஸசைஸ்னு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கேலரியை தான் உங்களோட மெயின்டெனன் கேலரியா நீங்க அன்னைக்கு சாப்பிடணும். ஸோ இந்த வீடியோவில் யார் எந்த கேட்டகரி வந்து எவ்வளோ கேலரிஸ் சாப்பிடணுன்றதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேட்டகரியில் நீங்களும் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து என்ன எவ்வளோ கேலரி உங்களுக்கு வந்து இதில் நாங்கள் சொல்லியிருக்கணும், நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அந்த கேலரி மட்டும் எடுங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி எவ்வளோ கேலரிஸ் கம்மி பண்ணி சாப்பிடணுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து எப்படின்னா இதில் ஃபீல்டு கேட்டகரி நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வாரத்துக்கு 200 கேலரி தான் கம்மி பண்ணி சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. அடுத்தது டிராவல் கேட்டகரியும் இண்டோர் கேட்டகரி இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா 300 கேலரிஸ் ஒரு நாள் கம்மி பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வீக்குக்கு நீங்கள் சாப்பிடணும். அடுத்த உடனே நிறைய கேலரிஸ் கம்மி பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் தான் ஆகும். ஆனால் அது வந்து உங்களுடைய ஃபேட்டு வந்து லாஸ் ஆகாது. உங்களுடைய மசில், உங்களுடைய எனர்ஜி, நியூட்ரிஷன் இதெல்லாமே சேர்த்து தான் போகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேட்டு தான் லூஸ் ஆகுது நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்க, பட் அதுதான் கிடையாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே கரெக்டான ஒரு மைண்ட் செட்டில் கரெக்டான ஒரு பிளானில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ போக போக அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் அடுத்தடுத்த வாரம் என்னென்ன பண்ணணும், எவ்வளோ கேலரி கம்மி பண்ணி சாப்பிடணும், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், ஹெல்த்தியான ஃபுட்டு எப்படி, இதை எல்லாத்த பற்றியான வீடியோ என்னோட வர வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த 1ஆம் தேதி நியூ இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த முதல் ஒரு வாரத்துலேருந்து அடுத்தடுத்த வாரம் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறேன், என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்றேன்றதை நான் உங்களுக்கு வாரம் கரெக்டாக என்னென்ன பண்ணுறன்றதை உங்களுக்கு வீடியோவில் நான் போடுவேன். அதை பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அதே மாதிரி டிப்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் வெயிட் லாஸ்க்கான அப்டேட்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.